அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காதஹு. அம்து சலவாத்துக்குப் பின் இது ஷூரா எனும் காணொளிப் படலத்தின் 2ஆம் பாகத்தின் தொடர்ச்சியாகும். ஆகவே சென்ற 2 பாகங்களையும் பார்க்காதவர்கள் பார்த்துவிட்டு வந்துவிடுங்கள். இதனால் உங்களுக்கு இந்த காணொளியில் அதிக புரிதல் உண்டாகலாம். சரி, துவங்குவோம். இப்போது ஒருவருக்கு ஒரு சந்தேகம் உண்டாகிறது. அவர் நம்மிடம் இப்படி கேட்கிறார்: சென்ற பதிவில் நீங்கள் கூறியதன் அடிப்படையில் ஜனநாயகத்தில் வேட்பாளர் தேர்வை விட ஷூரா தேர்வின் அடிப்படையில் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதன் நலவுகளை தீர்க்கமாக அறிந்து கொள்ள முடிந்தது. ஆனாலும் இப்போது எனக்கு ஒரு சந்தேகம். ஜனநாயகத்தில் மக்கள் முன்னால் பல வேட்பாளர்கள் போட்டியாளர்களாக முன்னிறுத்தப்படுகிறார்கள். மக்களின் வாக்குகள் மூலம் வேட்பாளர் ஆட்சியாளர் ஆகிறார். ஆனால் ஷூரா அமைப்பு முறையில் மக்கள் முன்னால் ஒரேயொரு வேட்பாளர் முன்னிறுத்தப்படுகிறார். மக்களின் பயத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆட்சியாளர் ஆகுவார் அல்லது நிராகரிக்கப்படுவார். இப்போது எனது கேள்வி என்னவென்றால், இப்படி மக்களுக்கு முன்னால் ஒரு வாக்காளரை மாத்திரம் முன்னிறுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? இது சர்வாதிகார தோரணையில் இருக்கிறதே. இதனை எந்த அடிப்படையில்தான் நியாயப்படுத்த முடியும்? அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மிகச்சிறந்த கேள்வி. நீங்கள் கேட்ட இந்த கேள்வியின் மூலம் இன்று இஸ்லாத்தின் அரசியல் சட்ட நுணுக்கங்களின் பிரம்மாண்டமான பரிமாணத்தை நீங்கள் மிகத் தெளிவாக புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். பதில் 1. ஒரே கட்சி. இஸ்லாத்தில் எந்த ஒரு சட்ட வரம்பும் மனித சிந்தனையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல, மாறாக இவற்றின் சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். மேலும் இஸ்லாத்தில் அனைத்து துறைகளும் அல்லாஹ்வினால் வழிகாட்டப்பட்டுள்ளது என்பது நமக்குத் தெரிந்த விடயம்தான். இதற்கு அரசியலும் விதிவிலக்கல்ல. ஆனால் மனிதர்கள் என்ற வகையில் நாம் அறிந்திருக்கின்ற அரசியலில் கொள்கை உருவாக்குதல், கட்சி துவங்குதல், ஆள் சேர்த்தல், போட்டியிடுதல், சாசனத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்தல் எனும் படிமுறைகள் இருக்கின்றன. ஆனால் ஜனநாயகம் போன்ற சடவாத நிர்வாக அமைப்புகளைப் போல் அல்லாமல் முதல் 3 விடயங்களும் ஏற்கனவே இஸ்லாத்தில் இருக்கின்றன. கொள்கை. இஸ்லாத்தில் எந்த லட்சியத்தை நோக்கமாகக் கொள்ள வேண்டுமென்ற வழிகாட்டுதல் இருக்கிறது. கட்சி துவங்குதல். யார் கலிமாவை கூறிவிடுகிறாரோ அவர் தானாகவே அல்லாஹ்வின் கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். ஆள் சேர்த்தல். முஸ்லிம்கள் இஸ்லாத்தை நோக்கி மக்களை அழைக்கிறார்கள். இந்த 3ம் இஸ்லாத்திலேயே இருக்கின்ற பொழுது 4வதான போட்டி எதற்கு? அதாவது கட்சிகள் பல இருக்கும் பொழுதுதான் போட்டி நடக்க வேண்டும். இங்கு மொத்த முஸ்லிம்களும் ஒரே கட்சியினர்தான். இதனால்தான் அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான்: அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பும் சமூகத்தினர் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் பகைத்துக் கொண்டவர்களை நேசிப்பவர்களாக நபியே நீர் காண மாட்டேர். அவர்கள்தாம் அல்லாஹ்வின் கூட்டத்தினர், அறிந்து கொள்க, நிச்சயமாக அல்லாஹ்வின் கூட்டத்தினர் தாம் வெற்றி பெறுவார்கள். அதாவது முஸ்லிம்களை அல்லாஹ் இங்கு அல்லாஹ்வின் கட்சியினர் என்கிறான். ஆகவே இதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், இஸ்லாத்தை ஏற்று ஒரே கட்சியாகிவிட்ட முஸ்லிம் மக்களுக்கு தேவையானது போட்டி அல்ல, மாறாக பரீட்சை மட்டும்தான். அதாவது ஜனநாயக அமைப்பின் அடிப்படையில் கூறுவதென்றால், ஒரு குறிப்பிட்ட கட்சிக்குள் நடக்கும் தலைமை தேர்வை போன்றதுதான் மொத்த இஸ்லாமிய நாட்டில் நடக்கும் ஆட்சியாளர் தேர்வு. சுருங்கச் சொன்னால், ஜனநாயகத்தை ஒரு அத்திவாரத்துடன் ஒப்பிட முடியும். மீதமானவற்றை மக்கள் தாங்களாகவே உருவாக்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை ஒரு முழுமையாக கட்டப்பட்ட வீட்டுடன் ஒப்பிடலாம். அந்த வீடு மக்களை வரவேற்கிறது. அந்த வீட்டில் சென்று வாழ்வது மாத்திரம்தான் முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய வேலை, அவ்வளவுதான். அல்லாஹ் உங்களை தாருசலாமை நோக்கி அழைக்கின்றான். அவன் நாடியவரை நேர்வழியில் செலுத்துகிறான். பதில் 2. கட்சித் தலைமையின் எதிர்பார்ப்பு. அனைத்து முஸ்லிம்களும் ஒரே கட்சியினர்தான் என்பதனை நீங்கள் நன்கு அறிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது அன்றாட உலகில் ஒரு கட்சியின் தலைமை தனது கட்சித் தொண்டர்களிடம் எவற்றை எல்லாம் எதிர்பார்க்குமோ அந்த அனைத்தையும் இஸ்லாம் முஸ்லிம்களிடம் எதிர்பார்ப்பதை நீங்கள் தெள்ளத் தெளிவாக பார்க்கலாம். இஸ்லாத்தின் அடிப்படையில் கட்சி தலைமை தொண்டர்களிடம் எதிர்பார்க்கும் விடயங்கள்: ஒற்றுமை. இன்னும் நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் கயிற்றை வலுவாக பற்றிப் பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்தும் விடாதீர்கள். விசுவாசம். நிச்சயமாக உங்களுக்கு உற்ற நண்பர்கள் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும். எவர் ஈமான் கொண்டு தொழுகையை கடைபிடித்து ஜகாத்தும் கொடுத்து அல்லாஹ்வின் கட்டளைக்கு எந்நேரமும் தலை சாய்த்தும் வருகிறார்களோ அவர்கள்தாம். எதிர் அணியினரிடம் பகைமை பாராட்டுதல். ஈமான் கொண்டவர்களே, எனக்கு விரோதியாகவும் உங்களுக்கு விரோதியாகவும் இருப்பவர்களைப் பிரியத்தின் காரணத்தால்
உற்ற நண்பர்களாக்கிக் கொள்ளாதீர்கள், ஏனெனில் உங்களிடம் வந்துள்ள சத்திய வேதத்தை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். தெளிவான கலங்கமில்லாத அறிவு உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி ஞானம் அளிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான். அல்லாஹ்வோ நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அழகான பேச்சு ஆளுமை. நபியே, இறைவனின் பாதையில் மக்களை விவேகத்துடனும் அழகிய உபதேசத்தைக் கொண்டும் நீர் அழைப்பீராக. இன்னும் அவர்களிடத்தில் மிக அழகான முறையில் தர்க்கிப்பீராக. மெய்யாக இறைவன் அவன் வழியை விட்டு தவறியவர்களையும் அவன் வழியைச் சார்ந்து நேர்வழி பெற்றவர்களையும் நன்கு அறிவான். நன்னடத்தைப் பேணுதல். நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா. நீங்கள் தீமையை நன்மையைக் கொண்டே தடுத்துக் கொள்வீராக. அப்பொழுது யாருக்கும் உமக்கிடையே பகைமை இருந்ததோ அவர் உற்ற நண்பரைப் போல் ஆகிவிடுவார். கட்சி வேலைகளில் அதிக ஈடுபாடு. மேலும் எவர்கள் நம்முடைய வழியில் முயல்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களை நம்முடைய நேரான வழிகளில் நாம் செலுத்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோருடனேயே இருக்கின்றான். நல்ல மனப்பான்மை. நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்துமாறும் நன்மை செய்யுமாறும் உறவினர்களுக்கு கொடுப்பதையும் கொண்டு உங்களை ஏவுகிறான். அன்றியும் மானக்கேடான காரியங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் செய்தல் ஆகியவற்றை விட்டும் உங்களை விலக்குகின்றான். நீங்கள் நினைவு கூர்ந்து சிந்திப்பதற்காக அவன் உங்களுக்கு நல்லுபதேசம் செய்கிறான். ஆனால் ஒரேயொரு வித்தியாசம் என்னவென்றால், கட்சித் தலைமை தனது தொண்டர்களிடம் வேண்டுகோள் கட்டளைகளை மாத்திரமே இட முடியும். இந்த கட்டளைகளை மீறினால் அதிகபட்சம் கட்சியில் இருந்து வெளியேற்றப்படுவர். ஆனால் இஸ்லாத்தில் அல்லாஹ் முஸ்லிம்களிடம் இடும் கட்டளைகள் வெறும் வேண்டுகோள் கட்டளைகள் மாத்திரமல்ல, மாறாக நிரந்தர கட்டளைகளாகும். அதாவது இந்த கட்டளைகளை முஸ்லிம்கள் மீறினால் இஸ்லாத்தில் இருந்து வெளியேற்றப்படுவர். இது உலகத்திலும் மறுமையிலும் படுமோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். பதில் 4 வாய்ப்பே இல்லை. உலகத்தின் அடிப்படையில் ஒரு தனிப்பெரும் கட்சியில் பிளவு உண்டாகிவிட்டால் முக்கியமாக 2 விடயங்கள் நடக்கலாம். தனிப்பெரும் கட்சியில் இருந்து வேறு பெயர் கொண்ட ஒரு புது கட்சி உருவாகும். உருவான புதிய கட்சி புதிய கொள்கைகளை உண்டாக்கிக் கொள்ளும். அல்லது தனிப்பெரும் கட்சி 2 கட்சிகளாக பிரிந்துவிடும். அவை தங்களுக்கென தனிக் கொள்கைகளை உண்டாக்கிக் கொள்ளும். ஆனால் இஸ்லாத்தில் அல்லாஹ்வினால் கொள்கைகள் வகுக்கப்பட்டு இருக்கின்றன. மேலும் அல்லாஹ் ஒருவன்தான். அதாவது கொள்கை ஒன்றாக இருக்கும்போது, தலைவர் ஒருவராக இருக்கும்போது, கட்சி எதற்கு 2ஆக பிரிய வேண்டும்? அப்படி பிரிவதாகவே வைத்துக் கொண்டாலும், தலைவரிடம் முதன் தனிப்பெரும் கட்சியின் பெயர் இஸ்லாம் என்று இருக்கும்போது, உருவாகும் புதிய கட்சிக்கு என்ன பெயரை வைத்துக் கொள்வார்கள்? தனிப்பெரும் கட்சியின் தொண்டர்கள் முஸ்லிம்கள் என்று இருக்கும்போது உருவான புதிய கட்சி தொண்டர்கள் தங்களை என்னவென்று அழைத்துக் கொள்வர்? தனிப்பெரும் கட்சியின் அரசியல் சாசனம் அல்குரான் என்று இருக்கும்போது உருவாகும் புதிய கட்சியின் அரசியல் சாசனம் என்னவென்று இருக்கும்? தனிப்பெரும் கட்சியின் தலைவன் அல்லாஹ் என்று இருக்கும்போது உருவான புதிய கட்சியின் தலைவன் யார்? இந்த காரணங்களால்தான் இஸ்லாத்தில் ஷூரா அமைப்பினர் ஒருவருக்கு மேற்பட்ட வேட்பாளர்களை மக்கள் முன்னிலையில் முன்னிறுத்துவது இல்லை. மட்டுமல்ல, ஒருவேளை நடப்பில் ஒரு கலீபா இஸ்லாத்தின் அடிப்படையில் நீதமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கும்போது இன்னும் ஒரு நபர் போட்டியில் குதிப்பது எவ்வளவு பாரதூரமானது என்றால், நபியவர்கள் கூறினார்கள், 2 கலீபாக்கள் விசுவாசப் பிரமாணம் செய்து கொண்டால் அவர்களில் இறுதியானவரை கொன்று விடுங்கள். இதிலிருந்து இஸ்லாத்தில் அரசியலில் போட்டி என்பது எவ்வளவு பாரதூரமானது என்பதனை புரிந்து கொண்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது உங்களுக்கு இயல்பாக ஒரு கேள்வி தோன்றலாம். இஸ்லாத்தில் முஸ்லிம்கள் பிரிவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிந்துவிட்டது. ஆனால் ஒருவேளை நடப்பில் உள்ள கலீபா இஸ்லாத்துக்கு மாற்றமாக நடந்து கொண்டால், சர்வாதிகார போக்கை மேற்கொண்டால், அடக்குமுறையில் ஈடுபட்டால் என்ன செய்வது என்று ஒரு சந்தேகம் உண்டாகலாம். இந்த பிரச்சினைக்கு இஸ்லாம் குறிப்பிட்ட ஒரு தீர்வை மட்டும் முன்வைக்கவில்லை, மாறாக படிப்படியான தீர்வுகளின் குவியலையே முன்னிறுத்தியிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதனை அடுத்த காணொளியில் மிகத் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.